ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு GLG Vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற ஹெல்மெட் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ அதோட நான் எப்படி நான் அந்த கோப்ரோவை வந்துட்டு என்னோட ஹெல்மெட்ல நான் இன்ஸ்டலேஷன் பண்ணேன். ஸோ அதை பத்தி நான் ஒரு வீடியோவா போடலாம் தான். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் சொல்லிட்டு தான் இந்த லாக் எடுக்கிறேன். ஸோ என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு. பரவாயில்ல, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏதாவது மேல் மோட்டோ லாக்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஹெல்மெட்டை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேங்க. ஒன் செகண்ட். இதுதான் என்னோட ஹெல்மெட். நான் என்னோட மோட்டோ லாகிங்க்கு நான் யூஸ் பண்ற ஹெல்மெட் இதுதான். ஸோ இந்த ஹெல்மெட்ல என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ அதோட பாசிட்டிவ் என்னன்னு நான் இதில் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹெல்மெட்டோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4500. ஸோ ஆனால் நான் வாங்கினது ஆஃபரில் வாங்கினேன். அது 3600 சம்திங் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டோட ஒரு நம்மளுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிமூவல் பேடிங் இருக்கும். இங்கே இந்த போத் சைடு நம்ம ரிமூவல் பேடிங் இது வாஷபிள். நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பேடிங்கில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஸ்வெட் ஆகும். இங்கே ஸ்வெட் ஆகும்போது அந்த தண்ணி எல்லாம் சில பேடிங் உறிஞ்சிட்டு அதை அப்படியே காய விடாம அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த அரிப்பு தன்மை வரும். ஸோ அது வராம இந்த பேடிங் என்னன்னா சீக்கிரமா நம்மளுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராது. அதனால இந்த பேடிங் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹெல்மெட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா SMK தான் இதோட ஹெல்மெட் பிராண்ட் நேம். ஸோ இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டியூவல் வைசர் வரும். இதுல பாத்தீங்கன்னா டியூவல் வைசர் உங்களுக்கு உள்ள அந்த சன்லைட் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது அவுட்டோர் நார்மலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இதுல. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த வைசர்ல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது லாக் சிஸ்டம். இப்போ நீங்க இங்க ஒரு லாக் இருக்கு, இந்த லாக் போட்டுட்டீங்க, இங்க ஒரு லாக் இருக்கும். சோ இந்த லாக் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க என்னதான் விண்டு அடிச்சாலும் நம்மளுக்கு அந்த நாய்ஸ் உள்ள கேட்காது, ஏரும் உள்ள இன்டெக் ஒன்றும் வராது. சோ அதுக்காக தான் இந்த லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் இப்படிதான் இருக்கும். ஸோ இதோட வென்டிலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஒரு வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சின்ன ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வென்டிலேஷன் இதுல டியூல் தான் வென்டிலேஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் போனு டிரைவிங்ல நீங்க போன் யூஸ் பண்றீங்க. ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாத இன்டர்காம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த இன்டர்காம இந்த ஹெல்மெட்ல ஈஸியா ஃபிட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, சில ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்காம் வைக்கிற இடம், இந்த இன்டர்காம் கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஹெல்மெட்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த இன்டர்காம கொஞ்சம் உள்ள செட் பண்ண மாதிரி, அந்த இன்டர்காமே நல்லா பிளேஸ் உள்ள வைக்கிற மாதிரி இங்க ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. இங்க ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்காம் உள்ள லாக் பண்ணி இதுக்கு உள்ள இருந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் வர மாதிரி, நம்மளுக்கே போன் வருதுங்களா, அது இங்க வர மாதிரி அது இன்ஸ்டலேஷன் இதுல பண்ணிக்கலாம். சோ அந்த வகையில இந்த SMK எனக்கு அந்த டைம்ல பட்ஜெட் ஃப்ரீயாவும் இருந்துச்சு, ஒரு நல்ல பிராண்டாவும் இருந்துச்சு. சோ அதுக்காக தான் நான் இந்த மாடல் எடுத்தேன். அதே மாதிரி இதை ஏன்டா நீ எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட பட்ஜெட் நான் டிராவல் போகும்போது ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் நான் வச்சிருந்தேன். அப்ப என்னன்னா, நான் வேகா பார்த்தேன், அப்புறமா ஸ்டெட் பார்த்தேன். அப்புறமா அந்த ஷாப்ல இருக்கிறவர் என்கிட்ட அது ஒரு விஷயத்த சொன்னாரு. நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ண போறீங்க, ஒரு டிராவல் ரொம்ப லாங் போக போறீங்க அப்படின்னா நீங்க பிராண்ட கொஞ்சம் ஹையரா எடுக்கணும். லைக் இந்த ஆக்ஸார் எடுக்கலாம், இல்ல SMK எடுக்கலாம். AGV நம்ம ஆர்டர் பண்ண கிடைக்குது, ஆனா நம்ம இந்தியாவில் அது அப்ரூவல் இல்ல. சோ அந்த வகையில நான் சொல்றேன். சோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடா நீங்க எடுக்கலாம், KYT எடுக்கலாம், அந்த மாதிரி நீங்க பிராண்டடா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப நான் யோசிச்சது, நம்ம இவ்வளவு செலப்படி 2000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வந்துட்டோம், இன்னும் ஒரு 3500 ரூபாய் 1600 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு இது வாங்க கூடாதுன்னு யூஸ் தான். சோ நான் இதை வாங்கிட்டேன். இங்க இதுல பாத்தீங்கன்னா ஏர் வெண்ட் உள்ள வருது பாத்தீங்களா, அது எங்க வெளியே வரும்னா இங்க பேக் சைடு. அதே மாதிரி இங்க ஸ்பாய்லர் இருக்கு. இந்த ஸ்பாய்லர் ரிமூவல் தான். இந்த ஸ்பாய்லர் ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டா வேணும், ஏரோடைனமிக்காக வேணும் அப்படின்னா இந்த ஸ்பாய்லரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ ரிமூவல் தான் இந்த இது எல்லாமே. சோ அதுக்காக தான் நான் இந்த ஹெல்மெட்டை நான் கண்டிப்பா இதை வாங்கினேன். அதே மாதிரி இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆன்டிஃபாக் அப்படின்னா நீங்க இந்த வைசர் நீங்க யூஸ் பண்றீங்க,
நார்மலா இந்த ஒரு ஹெல்மெட் போடுறோம் அப்படின்னா வெளியே வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கும், உள்ள வந்து நம்ம மூச்சு விடுறதுல வந்து ஹீட் ஃபார்ம் ஆகும்போது இங்க உள்ள ஃபுல்லா நம்மளுக்கு ஃபாக் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த ஃபாகை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த ஆன்டி ஃபாகோட லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரிமூவல் தான். இந்த லேயர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திருப்பியும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து சில ஹெல்மெட்ல வந்து கிடைக்காது. சில பேர் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவாங்க. ஆனா இதுல வந்து அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு லேயர், அந்த லேயரோட அந்த ஸ்க்ரூ டைப்ல இருக்கும். நம்ம அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி வேற என்ன லேயர் கூட நம்ம மாத்திக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆன்டிஃபாக் லேயர். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பிராண்டை நான் யூஸ் பண்ணேன். ஓகே, இது எனக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கு, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, லைட் வெயிட் தான். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ISI சர்டிபிகேட்டோட தான் வருது. அதே மாதிரி மாஸ் வெயிட் பாத்தீங்கன்னா 1550 கிராம்ஸ் தான். இதோட மொத்த வெயிட்டுமே 1550 கிராம்ஸ் தான். ஸோ அந்த வெயிட்ல வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் நான் இது மாதிரி இப்போ நான் ஹெல்மெட் அப்படி மாட்டுறேன் அப்படின்னா என்னோட ஹெட்டை வந்து நான் எப்படி ஷேக் பண்ணணும் அதே அளவுக்கு ஹெல்மெட்டும் நம்ம கூடயே வரணும். நம்ம ஒரு பக்கம் தலையாட்டிட்டு ஹெல்மெட் ஒரு பக்கம் ஆடுறது வந்துட்டு அது ரைட்டான சாய்ஸா இல்லை. எப்பவுமே நம்ம ஹெல்மெட் ஒன்று வாங்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான டைட் ஃபிட்டிங்ல தான் நீங்க வாங்கணும். அது நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கும், சின்ன அழுத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம அது யூஸ் பண்ண அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். சோ இதுதான் நான் சூஸ் பண்ண SMKவோட ஹெல்மெட். சோ இதுல நான் எப்படி GoPro வந்து அட்டாச் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்னாண்ட வந்துட்டு இப்ப நீங்க GoPro வாங்குறீங்க அப்படின்னா அந்த GoProலயே உங்களுக்கு மோல்டிங் ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் அந்த மோல்டிங். இந்த மோல்டிங் பாத்தீங்கன்னா தனியா வரும். அதுல வந்து 3M டேப் ஒன்று வரும். அந்த டேப் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எம்சில்னு ஒரு சீலை போய் வாங்கணும். அதை வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிளே டைப்ல வரும். அந்த கிளேவை வந்து கொஞ்சம் பேஸ் இந்த மாதிரி நான் போட்டிருக்க பாத்தீங்களா, அந்த பேஸ் மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு டைரக்டா அதை வந்து ஃபிட் பண்ண முடியாது. இங்க நம்மளுக்கு அப் சைடு நிறைய வந்து நம்மளுக்கு மேடு பள்ளமா இருக்கும். அதனால நம்மளால அதை வந்து ஃபிட் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த எம்சில ஃபர்ஸ்ட் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த 3M டேப் ரிமூவ் பண்ணி அதை வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு லைட்டா ஃபெவிக்விக் வச்சு அந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க நீங்க அப்ளை பண்ணி விட்டுரும். அப்ளை பண்ணிட்டு 1 டே ஃபுல்லா இது வந்து காயும். காஞ்சாதான் இதோட ஸ்ட்ரென்த் இது நல்லா வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம GoPro என்னைக்குமே வெயிட் கம்மியா இருக்கிறது மட்டும் நினைக்காதீங்க, வெயிட் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா GoPro கேமரா ஒண்ணு, அதுல வந்து பாத்தீங்கன்னா மைக் ஹோல்டர் ஒண்ணு. சோ அதெல்லாம் ஹோல்டு பண்ற அளவுக்கு நம்ம வந்து மேடு பள்ளம் போறோம், மேடு பள்ளத்துக்குள்ள வண்டி இறக்கும் போது நம்ம GoProவும் இந்த மாதிரி ஷேக் ஆகும். அப்போ இது வந்து உடஞ்சி வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த எம்சிலும் ஃபெவிக்விக்கும் இந்த 3M நம்பிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும். சப்போஸ் இல்லைங்க எனக்கு என் புது ஹெல்மெட் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒட்டிட்டு திருப்பி அது வந்து வேண்டாம், அசிங்கமா இருக்கும், அது எனக்கு ரிமோட் டைப் வேணும்னா இந்த GoProக்கு ஸ்டாப்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். இந்த GoPro ஹோல்டர்ல ஸ்டாப்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். நான் ஏன் ஸ்டாப்ஸ் வச்ச மாதிரி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டாப்ஸ் இங்க வைக்கும் போது இந்த உள்ள வந்து அந்த ரோப் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த வெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெண்ட் உள்ளதான் போயிட்டு வரும் அந்த ஸ்டாப்ஸ். அப்போ லைட்டா ஏர் வந்து உள்ள வந்தாலே நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஒரு ரைடிங் இருக்கும். அதுக்காக தான் நான் அதை வந்து ப்ரிஃபரும் பண்ணல. இப்போ புதுசா வந்திருக்கு ஸ்டாப்ஸ். இப்போ எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கு. இந்த சைடு பார்த்த மாதிரி இங்க சென்டர்ல இருக்கும், இந்த சைடு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாப்ஸ் வந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணலாம், அது நல்லா தான் இருக்கு. ஆனா அது யூஸ் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த 3M வந்து ரொம்ப நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதோ மேடு படத்துல போகும்போது அந்த 3Mோட அந்த குவாலிட்டி கம்மியா இருந்துட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா GoPro கீழே விழுந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி இந்த ஹோல்டர் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பேஸ் ஹோல்டர். இந்த ஹோல்டர் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு தான், இதுதான் GoProவை உண்மையாவே ஹோல்டு பண்ற ஒரு கிளாம்ப். இந்த கிளாம்ப் பாத்தீங்கன்னா நீங்க GoPro வாங்கும் போது கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்க வந்து தனியா தான் வாங்கணும். இது பேர் U கிளாம்ப். பாத்தீங்களா, U மாதிரி வரும், சும்மா அந்த பா மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு U மாதிரி. இந்த கிளாம்ப்னாலதான் நீங்க இப்படி நீங்க ஃபிட் பண்றீங்க. இப்படி நான் மாட்டிட்ட உடனே இந்த U கிளாம்ப் என்ன பண்ணுது, இங்க வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த U கிளாம்ப் இப்படி வரும். இப்படி வரும்போது நீங்க அந்த நேரத்துல இங்க GoPro மாட்டினீங்கன்னா உங்களுக்கு GoProவோட ஹைட் இவ்வளவுதான் வந்திருக்கும். அப்ப இவ்வளவு வரும்போது உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி வருது பாத்தீங்களா, நீங்க ரோட ஃபோக்கஸ் பண்ற விசிபிலிட்டி, அது வந்து எப்பவுமே இந்த GoProனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த U கிளாம்ப் வாங்குறது. இந்த U கிளாம்ப் நீங்க அது வந்து 225 ரூபாய் நான் வாங்கினேன் ஆன்லைன்ல, அமேசான்ல நான் வாங்கினேன். சோ இதை வந்து நீங்க இப்ப மாட்டிட்டு பண்ணும்போது இங்கதான் இருக்குமே தவிர நம்மளுக்கு இந்த விசிபிலிட்டிக்கு மேல வராது. அப்ப நம்மளால ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு ரோட்ல தான் இருக்கும். அதனால நம்ம அந்த GoPro வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அது வந்து நீங்க சைடு மிரர்ல நீங்க நோட் பண்ணிட்டு பார்க்கலாம். சோ இதை வந்துட்டு எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுதான் என்னோட GoPro. இது வந்து ஹீரோ 10 பிளாக். ஓகேங்களா, நார்மலா பாக்ஸ்ல இருந்து எடுக்கும் போது இப்படிதான் இருக்கும். இந்த GoPro வந்து இப்படிதான் இருக்கும். சோ இந்த மாடலை நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பாக்ஸ் நீங்க இப்போ நம்ம இப்படியே வந்து மாட்டலாம். இங்கேயே ஒன்று லாக் இருக்கு, இங்க பாத்தீங்களா, இப்படி ஒரு லாக் இருக்கு, இப்படி நான் மாட்ட முடியும். ஆனா என்ன அப்படின்னா நம்மளுக்கு மைக் ஹோல்டர் மாட்ட முடியாது. நம்மளுக்கு மைக்கையும் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு தனியா 1700 ரூபாய் கொடுத்து ஒரு கேஸ், அந்த கேஸை வாங்கணும். அந்த கேஸ் என்னதுன்னா இதுதான் அந்த கேஸ். இதுதான் கோப்ரோவோட கேஸ். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோப்ரோவை ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே பேக் சைடில் இருக்கிற டோரை லாக் பண்ணிடுவீங்க. அந்த டோர் லாக் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்மளுக்கு மூவ் டைப்ல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்டபிள் மாதிரி. அந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் ஆயிடும். அதே மாதிரி இங்க வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோப்ரோல வரும்போது இங்க வந்து ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோரை லைட்டா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எடுத்தாதான் நம்மளால வந்து இங்க இந்த சார்ஜர் டைப் சி போர்ட் மாதிரி ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, பேட்டரி கீழே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளால மைக் ஹோல்டரோட நாசல அங்க வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். சோ இந்த டோரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு GoPro இப்படிதான் தெரியும். சோ இதோட கேஸ், இந்த கேஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் வேணும் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நார்மலா GoProல வந்து மைக் வரும். ஆனா என்ன, நம்ம ஹெல்மெட் உள்ள வச்சு பேச போறோம். ஆனா GoProல இருக்கிற மைக் வந்து நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாவே எடுத்துக்கும். அதனால நம்ம என்ன பேசுறோமோ அது வந்து அவங்களுக்கு கிட்டியா வராது. அதோட மைக் இதுதான், இங்கே இருக்கு. ஸ்பீக்கரும் இதுதான். நம்ம என்ன பேசுறோம் அது ரெக்கார்ட் ஆகும். பட் என்ன அப்படின்னா அவ்வளவு கிளியரா நம்ம கிறிஸ்பியா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. அதனாலதான் நம்ம இந்த மைக் அடாப்டர் இருக்குல்ல, இந்த மைக் அடாப்டர் இதோட பிரைஸ் மட்டுமே 4500 ரூபாய் வரும். இந்த அடாப்டரை எடுத்துட்டு நம்ம இப்படி இன்செர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த கேபிள இந்த ஹோல் வழியா நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு வெளியே நம்ம எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க உள்ள ஒரு ட்ரே மாதிரி இருக்குல்ல, இந்த ட்ரேக்குள்ள கரெக்டா ஃபிட் ஆயிடும். இந்த ஃபிட் ஆகிற இந்த கேபிள் தான் நான் உங்களுக்கு அந்த ஒரு ஹோல் சொன்ன பாத்தீங்களா, எதுக்கு நம்ம இந்த டோரை ஓபன் பண்றோம் சொல்லல, அந்த டோருக்குள்ள இங்க டைப் சி போட்டிருக்கும். இந்த டைப் சிக்குள்ள நம்ம வந்து இன்செர்ட் பண்ணோம். இப்படி இன்செர்ட் பண்ணோம். இப்படிதான் மைக் ஹோல்டரு கோப்ரோவும் அட்டாச் பண்ற பொசிஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம உள்ள பேசுறோமோ அதுக்கான மைக் நம்மளுக்கு தேவைப்படும். அதோட மைக்கை நான் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பேடிங் இருக்குல்ல, இந்த பேடிங் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மைக் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவுட்புட்டை நம்ம சின்னுக்கு கீழே வைக்கணும். நம்ம சின்ன கீழே வச்ச உடனே இது வந்து நம்ம பேசுற ஒரு இன்புட்னு வச்சுக்கலாம். அதோட அவுட்புட் வந்து நம்ம மைக்கு கூட அட்டாச் பண்ணாதான் இதுல கேட்கறதுனால இப்ப என்ன பண்ணணும்னா அதோட மைக்கோட 3mm ஜாக், மைக்கோட 3mm ஜாக்கை வந்து இந்த இடத்துல நான் அந்த அடாப்டர்ல 2 போட்டிருக்கோம். 3mm ஜாக் ஒன்று இருக்கும், டைப் சி போட்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம 3mm ஜாக்குள்ள இன்ஸ்டாலேஷன் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம், இது பாருங்க இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு இந்த ஹெல்மெட்ல கரெக்டா ஃபிட்டிங் ஆயிடும். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்க்ரூ இருக்குல்ல அப்படியே லாக் ஆயிடும். ஸோ ஒரு ஜென்டல்ல ஒரு லாக் எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு மோட்டோ லாகிங் பண்றவங்க செட்டப், ஒரு GoPro செட்டப். ஸோ இந்த மாதிரி நீங்க GoPro செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த GoProல இன்னொன்னு ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா இது வந்து GoProலே வர ஒரு இதுல வந்துட்டு ND லென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ND அதுல கீழே அது கொடுக்குறேன். ND லென்ஸ். அந்த லென்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து GoPro வாங்கின உடனே அதே செட்டிங்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு மோட்டோ லாகிங் பண்றாங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் வந்து மாத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்னா சன்லைட்ஸ் வந்து அதிகமா நம்மளுக்கு வரும்போது ஃபுல்லா ஒயிட் ஆயிடும். அந்த ஃப்ரேமே ஃபுல்லா ஒயிட் ஆயிடும். அந்த ஒயிட்னஸ் கம்மி பண்றதுக்காக தான் இங்க அந்த ND ஃபில்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்ப என்னன்னா அந்த ND ஃபில்டர் நீங்க இங்க மாட்டும் போது உங்களுக்கு அந்த 4K லெவல்ல ஒரு மோட்டோ லாகிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த ND ஃப்ரேம் வாங்கி தான் நீங்க அதை வந்து ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த 4K லெவல்ல உங்களுக்கு அந்த கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மோட்டோ லாகிங் பண்ற ஹெல்மெட்டோட ஃபுல் செட்டப். இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஹெல்மெட்டையும் பார்க்கணும். நம்மளுக்கு கரெக்டா ஃபிட்டிங் ஆகுதா, நம்ம சின்னுக்கு கரெக்டா ஆகுதா, ஸோ GoPro நம்ம மாட்டினா நம்மளுக்கு ஏதாவது வெயிட் தெரியுதா, அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து ஒரு ஹெல்மெட்டை நீங்க நல்லா சூஸ் பண்ணணும். புதுசா மோட்டோ லாகிங் பண்றாங்க, ஸோ அவங்க வந்து உள்ள வரப்போறாங்க, அவங்களுக்கு எப்படி செட் பண்ண தெரியாது அப்படின்னா ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நான் என் வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். டில் தட் என் பேரு கௌதம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து GLG Logs. ஸோ see you, bye.